சான் பிரான்சிஸ்கோ அக்டோபர் 11, 1969. அன்னைக்கு நைட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் தன்னோட லாஸ்ட் கஸ்டமரை டிராப் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். ஒரு ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல வண்டி நிக்குது. அந்த டாக்ஸில உள்ள பேசஞ்சரும் ரொம்பவே அமைதியா இருக்கான். ஆனா அடுத்த செகண்ட்ல துப்பாக்கி எடுத்து அந்த டிரைவரோட தலைக்கு நேரா வச்சு ஷூட் பண்ணிடுறான். அந்த டிரைவரோட ரத்தக்கரை படிஞ்ச சட்டையை கிழிச்சு ஒரு பிட் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஆள் மாதிரி ரொம்பவே கூலா அமைதியா அந்த காரை விட்டு இறங்கி தெருவை கடந்து போறான். அந்த ஏரியால ஒரு வீட்ல சின்ன பசங்க ஜன்னல் வழியா அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஆனா போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த கொலைகாரன் அங்க இருந்து போயிடுறான். போலீஸ் அந்த சின்ன பசங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க. அந்த பசங்களும் பார்த்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது கண்டிப்பா ஜோடியாக்கா தான் இருக்கும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு அவன் சுட்டது அந்த மனுஷனை மட்டும் இல்ல, சான் பிரான்சிஸ்கோவோட நிம்மதியையும் தான்.